வணக்கம் மக்களே. நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கன்னா, குண்டுமல்லி அறுவடை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்லா படுஜோராக நடந்துக்கிட்டு இருக்கு. கூடவே வந்து பார்த்திங்கன்னா விலையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா விலையாக போயிட்டுருக்கு. ஒரு 400 450 இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா மல்லி வரத்து வந்து ரொம்ப குறைவாக தான் காரணம். நிறைய தோட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா முடக்கு தான் இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்குது. அந்த முடக்கின் காரணமாக மல்லி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்கு வரதில்லை. அதனால் ப்ரைஸ் வந்து நல்லா எகிரி போயிருக்கு. நம்ம நேற்று வீடியோவில் வந்து நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம், என்ன அடி உரம் போடுறோம், என்ன பூச்சி மருந்து போடுறோம், என்ன துளிர் கடிக்கிறோன்றதை. நீங்கள் வந்து அந்த வீடியோ வந்து நீங்கள் ரிவ்யூ பண்ணி மறுபடியும் பாருங்கள். அதில் எல்லா டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து கிளியர் கட்டாக கொடுத்துருக்கேன். என்னென்ன கெமிக்கல் பேர் எல்லாமே சேர்த்து நான் கொடுத்துருக்கேன். கூடவே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டான பிராண்டு வந்து கொடுப்பாங்க. நீங்கள் அந்த பிராண்டு கூட வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணும்போது கடைக்காரங்கிட்ட வந்து என்ஷூர் பண்ணி வாங்கிக்கிங்க, இது வந்து சிறப்பாக இருக்கும் ரிசல்ட் அப்படின்னு. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா கெமிக்கல் நேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிமிலராக தான் இருக்குது, ஒரே மாதிரியாக தான் இருக்குது. ஆனால் சில கம்பெனியில் வர மருந்து வந்து பார்த்திங்கன்னா 10 பைசா கூட பிரயோஜனம் கிடையாது. கடைக்காரங்க வந்து நமக்கு விற்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராடு பசங்க இந்த மாதிரி தான் விற்கிறாங்க. என்ன மாதிரி விற்கிறாங்கன்னா, உதவாத மருந்து எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ நானே வந்து இந்த தடவை கடைக்கு நேரடியாக போனேன். நேரடியாக போயிட்டு நான் அவங்களுடைய தப்பை வந்து நான் வந்து சுட்டி காட்டி நான் வந்து கேட்குறேன், என்னப்பா இப்படி வந்து நீ லாஸ்ட் டைம் வந்து நம்ம மருந்து கேட்குறோம், இப்படி மாற்றி கொடுக்குறீங்களேன்னு கேட்டாக்கா, அவர் வந்து சொல்கிறாரு, என் குழந்தை மேலே சத்தியம், அம்மா மேலே சத்தியம், சாமி மேலே சத்தியம்னு சொல்லி அவர் வந்து நம்மளே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வேறு திசை கொண்டு போகிறாரு. அப்புறம் நான் வந்து அவர் வந்து ரொம்ப கொஞ்சம் இதுவாக தான் பேசினேன். அதாவது ஒரு ரிக்வஸ்ட்டாக தான் பேசினேன். அதாவது ஒரு விவசாய வயிற்றில் வந்து நீங்கள் அடிச்சுட்டு பணம் சம்பாரித்து நீங்கள் என்னையா பண்ண போகிறீங்க, கோடி கோடியாக பணம் சம்பாரித்து நீங்கள் கடைசியில் என்ன தான் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் தான் அவர் வந்து சொல்கிறாரு, இந்த மருந்தெல்லாம் விற்கலைன்னா நாங்கள் வந்து அப்படி தான் கட்டுவோம் அப்படின்றாரு. பார்த்துக்குங்க. இந்த மாதிரி வந்து நம்ம கடையில் நம்ம நம்பி வாங்குகிற இடத்துல இப்படி பண்ணாக்கா, இதில் யாரெல்லாம் தெளிவாக அந்த கெமிக்கல் பேரும் அந்த மருந்தோட பேரும் நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்று கேட்குறாங்களோ அவங்கக்கிட்ட மட்டும்தான் அவனுக்கு வந்து அடிப்படையான தவிர, ஒன்றுமே தெரியாமல் நம்ம வந்து முழுக்க அவனை நம்புகிறோம் பாருங்கள் கடைக்காரனை. அவன் ஃப்ராங்காக டு பி ஃப்ராங்க்கு, அதாவது கோடிக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ணுறான் அந்த ஆள். என்கிட்ட சொல்கிறான், எனக்கு அதை பற்றிலாம் கெமிக்கல் பேர், மருந்தோட பேர், இந்த எதுக்கு மருந்து யூஸ் ஆகுதுன்றதான் எனக்கு தெரியாதுங்கிறான் அவன். அவன் சொல்கிறான் டைரெக்டாக, இந்த மருந்து எங்களுக்கு வந்து அந்த அக்ரி ஃபார்மர் வந்து இவனும் படிச்சிருக்கான், அது வேறாவது ஒருத்தர் 2 பேர் வந்து வேலைக்கு வச்சுக்கிட்டு அவனுங்க வாங்கின்னு வந்து வச்சுக்கிட்டு நம்ம கேட்டோம்னா ஒரு ரேண்டமாக தான் எடுத்து தரான். யாரோ கொண்டு வந்து நம்மளுக்கு வந்து பை ப்ராடக்ட் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு நமக்கு ஒரு ரேண்டமாக தான் தரோம். நம்ம கேட்குறோம், இந்த பிரச்சனைக்கு இது இப்போ சால்வ் ஆகுமான்னு கேட்டாக்கா, அதுக்கு வந்து ஒரு 10-20% தான் சால்வ் ஆகுமே தவிர அதுதான் எடுத்து தராங்க. நம்முடைய முக்கிய ஒரு தோல்வி காரணமே வந்து பார்த்திங்கன்னா இவனுங்க பண்ணுற அட்ராசிட்டி தான். ஏன்னா இந்த முறை நான் வந்து கண் எதிரில் பார்த்த இந்த விஷயத்தை, இவனுங்க வந்து பார்த்திங்கன்னா ஒன்று முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு கடை வைக்கணும், இல்லையா வரவங்களுக்கு வந்து ஏமாற்றாமல் பதில் சொல்லணும். இது ரெண்டுமே இல்லைன்னா நம்ம வந்து வாழ்க்கையிலும் சரி இந்த விவசாயத்திலும் சரி என்றைக்குமே ஜெயிக்க முடியாதுங்க. நம்ம வந்து இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து ஒரு கடுமையாக பேசலாம் அப்படின்னா, இவனுங்க பண்ணுற தப்புக்கு வந்து யாருமே வந்து தட்டி கேட்குறதும் கிடையாது. இது யாரும் வந்து நம்ம வந்து வெளில சொல்கிறதும் இல்லை. ஏதோ அவங்க சொல்கிறாங்க, அவங்க சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற நம்புறதுனால தான் நம்மளை மாதிரி விவசாயிகள் அத்தனை பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே உதவாமல் நம்ம வந்து போயிட்டுருக்கு. இதை வந்து நம்ம வந்து சரியான கெமிக்கல் நேமெல்லாம் நம்ம வந்து கற்றுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து நின்று நிதானமாக அவங்கள்ட்ட பேசணும். நம்ம என்ன தான் நம்ம வந்து உங்கள்கிட்ட சொன்னாலும் நீங்கள் பேசும்போது ரொம்ப டீட்டெயில்டாக தெளிவாக இப்போ கேட்டுட்டு இந்த மருந்து நான் கொண்டு போயிட்டு சப்போஸ் நான் போய் அடித்து கேட்கலன்னா அதுக்கு யார் பொறுப்புன்னு கேளுங்க. அப்போ தான் அவன் வந்து வாயிலேருந்து உண்மை வரும். எனக்கு இது பற்றிலாம் தெரியாதுன்றான் ஒரே வார்த்தை. நீங்கள் சொல்லுங்கள் நான் தரேன், இல்லைனா இப்போ வேறு கடை பாருங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளோட முக்கிய ஒரு தோல்வி காரணம். நம்ம கெமிக்கல் நேம் வந்து நண்பர்கள் நிறைய பேர் கேட்குறீங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம், பேந்தால் வாங்கிங்க, நல்ல சிறப்பான மருந்து. அதேமாதிரி மவுண்டன் எனர்ஜி வாங்குங்க. அதுக்கப்புறம் ஃபிடா கம்பெனியில் ஃபிடா வாங்குங்க. அதுக்கப்புறம் சல்ஃபர் அடிங்க துளிருக்கு, அதெல்லாம் நீங்கள் அடிச்சு அதாவது சல்ஃபரு, இசாபின்னு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மருந்தெல்லாம் நீங்கள் வந்து வாங்கி நீங்கள் அடிச்சிங்கன்னு வச்சிங்களேன், துளிர் நல்லா சிறப்பாக இருக்கும். அதேமாதிரி பூச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா பேந்தால்லாம் கை விட்றாது, எப்பவுமே விடக்கூடாதுங்க. பேந்தால் கண்டிப்பாக வேணும். பேந்தால், ஃபிதா, மார்க்கரு இதெல்லாம் கண்டிப்பாக நமக்கு வேணும். இது அதேமாதிரி சிம்போடிஸு இதெல்லாம் போட்டு நம்ம வந்து அடித்தோம்னா வாரத்தில் 2 தடவை அடிங்க, அவ்வளோதான். அடித்தா தான் நமக்கு வந்து செடி கேட்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோவில் கொண்டு போய் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.